ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி. ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி. ஓம் அபயம் தருபவளே போற்றி. ஓம் அசுரரை வென்றவளே போற்றி. ஓம் அன்பர்க்கு எளியவளே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற வாக்கினை நீ தவிர்க்காமல் கேட்க வேண்டும். ஏனென்றால் இது உனக்கான வாக்கு. உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே உன் தாயானவள் தினம்தோறும் உனக்கு இந்த வாக்கினை உன் கண்ணில் படும்படி செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. என் அன்பு குழந்தையே, நீ கேட்ட வரங்களை உனக்காக அள்ளி கொடுக்கத்தான் உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றித்தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். உன்னுடைய உயிரான உறவின் மனதில் என்ன இருக்கின்றது என்று உன் அம்மா நான் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, பொதுவாக இங்கு நிறைய பேரின் வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையே தன்னுடைய உயிரான உறவு என்ன நினைக்கின்றது, நம்மை பற்றி எதற்காக நமக்குள் அடிக்கடி பிரச்சனைகள் வருகின்றது, எதனால் இப்படியெல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்கின்றது என்பது போன்ற எண்ணங்கள்தான் முழுமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எத்தனை பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை பற்றியெல்லாம் சிந்திப்பதற்கு நேரம் கிடைப்பதில்லை. நம் உறவுக்கும் உனக்கும் இடையில் என்ன பிரச்சனை இருக்கின்றது என்றால், என் பிள்ளை, பிரச்சனைகள் இல்லாத பொழுது நல்ல முடிவுகளை எடுப்பாய். நல்லபடியாக எல்லா விஷயங்களையும் செய்வாய். உனக்கு எந்த கஷ்டங்களும் இருக்காது. எதை செய்தாலும் திறமையாக செய்வாய். ஆனால் எப்பொழுதாவது உன்னுடைய உயிரான உறவுக்கும் உனக்கும் இடையில் பிரச்சனைகள் ஏற்பட்டுவிட்டது என்றால் எந்த விஷயமுமே சரியாக நடக்காது. நீ எதை செய்தாலுமே தவறாக செய்வாய். அன்று நீ உண்ணுகின்ற உணவு கூட உனக்கு சரியாக இருக்காது. உன்னுடைய மனநிலை அதிகமாக பாதிக்கப்படும். நீ என்ன செய்தாலுமே அது உனக்கு சரிப்பட்டு வராதது போல தோன்றும். என்ன நடந்தாலும் தவறாகவே இருக்கும். நாம் என்னதான் நினைத்து இந்த வாழ்க்கையை இனிமேல் வாழப்போகின்றோமோ, எதற்காக இந்த வாழ்க்கை என்று எண்ணுகின்ற அளவுக்கு எல்லாம் உனக்கு எண்ணங்கள் சென்றுவிடும். கடைசியில் பார்த்தால் அது ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயமாக இருக்கும். இப்படித்தான் மற்றவர்களிடத்தில் நாம் எந்த அளவிற்கு அன்பையும் காட்டுவது கிடையாது, இந்த அளவிற்கு உணர்வுகளையும் வெளிப்படுத்துவது கிடையாது. ஆனால் நம் உயிரான உறவு என்றால் மட்டும் அவர்களிடத்தில் எப்படித்தான் நமக்கு இது போன்ற எண்ணங்களை வெளிப்படுத்த தோன்றுமோ தெரியவில்லை. எல்லாமுமே மாறிவிடும். சூழ்நிலைகள் எல்லாமும் மாற்றங்களை காணும். எல்லா விஷயங்களும் இரண்டாக மாறும். நாம் செய்வது ஒன்றும் நாம் நினைத்தது ஒன்றுமாக அங்கே இருக்கும். என்ன நடந்தாலும் சரி, வாழ்க்கையில் எல்லாமே வித்தியாசமானதாக இருந்துவிடும். என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை பல விஷயங்களை கொடுக்கும் பொழுதெல்லாம் நீ வேதனை அடைந்தது கிடையாது. எத்தனையோ கஷ்டங்கள் வரும்பொழுது எல்லாம் இந்த அளவிற்கு நீ நினைத்தது கிடையாது. ஆனால் உன்னுடைய உயிரான உறவுக்கும் உனக்கும் இடையில் பிரச்சனைகள் என்றவுடன் உன் முன்னால் அதனை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உனக்கு அதை பற்றி சிந்திக்க நேரமில்லை. வேறு எதையுமே உன் மனதிற்குள் கொண்டு செல்ல முடியவில்லை. உன்னுடைய அந்த பிரச்சனை உன்னுடைய அந்த உயிரான உறவுக்கும் எனக்கும் இடையில் இருக்கின்ற கஷ்டங்கள் மட்டும்தான் உன் முன்னால் வந்து நிற்கின்றது. அப்படியானால் அந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள நினைப்பது என்ன தெரியுமா? உண்மையாகவே இவர்கள் நம்மை வெறுக்கின்றார்களா? உண்மையாகவே இவர்கள் மனதில் என்னதான் இருக்கின்றது?
நல்லபடியாக இருக்கும் பொழுது இவர்கள் காட்டுகின்ற அன்பு உச்சத்தில் இருக்கின்றது. ஒரு சிறு பிரச்சனை என்று உடனிருப்பவர்கள் காட்டுகின்ற வெறுப்பும் உச்சத்தில் இருக்கின்றது. இதற்கு என்னதான் காரணமாக இருக்க முடியும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே? உன்னுடைய யோசனை சரியா தவறா என்பதனை இப்பொழுது உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, என்ன வேண்டுமானாலும் வாழ்க்கையில் நடக்கட்டும். உனக்கும் உன்னுடைய உறவுக்கும் இடையில் எவ்வளவு பெரிய சமூகமான நிலவரம் இருக்கும் பொழுதும், நல்லபடியான அன்போடு இருக்கும் பொழுதும் எந்த ஒரு பிரச்சனைகளுமே பெரிதாக தோன்றாது. எல்லாவற்றையும் எளிதாக சமாளித்துவிடக்கூடிய நிலைமை வந்துவிடும். அதே நேரத்தில் இருக்கும் உனக்கும் உன்னுடைய உறவான உயிருக்கும் இடையில் பிரச்சனைகள் வந்துவிட்டது என்றால் ஒரு சிறு பிரச்சனை கூட அங்கே பெரிதாக வெடித்துவிடும். ஒரு சிறு விஷயம் கூட உன்னால் சமாளிக்க முடியாததாக மாறிவிடும். என்ன செய்ய போகிறோமோ ஏது செய்ய போகிறோமோ என்கின்ற பதற்றமான சூழ்நிலை உனக்குள் வந்துவிடும். அப்படிப்பட்ட இந்த நிலையை என் பிள்ளை உன் வாழ்க்கையிலிருந்து மாற்றுவதற்காக நீ எத்தனையோ முயற்சிகளை செய்திருக்கின்றாய். இந்த உறவே வேண்டாம், நாம் தனியாக சென்றுவிடலாம் என்று உன்னுடைய மனது சில நேரங்களில் நினைக்கவும் செய்திருக்கின்றது. இதுதான் உண்மையும் கூட என் பிள்ளையே. நீ கூட இப்படியெல்லாம் சிந்தித்திருக்கின்றாய். ஆனால் உன்னுடைய உயிரான அந்த உறவு ஒருபொழுதும் உன்னை பிரிய பிரச்சனைகள் நடக்காதபடி நீ பார்த்து கொள்வாய் என்கின்ற எண்ணத்தில்தான் அது போன்று நடந்து கொள்கின்றார்களே தவிர அவர்களின் மனதில் எந்த ஒரு வெறுப்பும் கிடையாது. அவர்கள் செய்ய நினைப்பது நாம் எவ்வளவோ இவர்களுக்கு அன்பை கொடுத்தும், நாம் எவ்வளவோ இவர்களுக்காக இறங்கி சென்ற பிறகும் கூட இவர்கள் நாம் வாழ்க்கையில் என்ன செய்கின்றோம் ஏது செய்கின்றோம் என்பதனை ஒரு சிறு துளி அளவு கூட புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்கின்றார்களே என்கின்ற எண்ணம்தான் அவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கின்றதே தவிர எந்த ஒரு வெறுப்பும் உன்மீது அவர்களுக்கு இல்லை. உனக்கும் தெரியும், அவர்களுக்கும் தெரியும். இவர்கள்தான் கடைசி வரை நம்முடைய உயிராக இருப்பார்கள் என்று. கடைசி வரை உன்னுடைய வாழ்க்கைக்காக இவர்களோடு தான் நாம் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்று. அதனால் எந்த பிரச்சனையா அதை தாங்கிக் கொள்ள வேண்டும். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை கடந்து செல்ல வேண்டும். எத்தனை பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு கட்டத்திற்கு மேல் அதை செல்ல அனுமதிக்க கூடாது என்பது அவர்களுக்கு நன்றாக புரியும். அதனால் என் பிள்ளையே, சிறு சிறு விஷயங்களை எல்லாம் நீ அதிகமாக உணர்ச்சி வசப்படுவதுதான் இங்கு முக்கியமான பிரச்சனையை உன்னுடைய உணர்ச்சி வசமாக அவர்களை வேதனைப்படுத்தி சோகத்தின் உச்சத்தில் தள்ளி கோபத்தின் உச்சிக்கும் ஏற்றி விடுகின்றது. நாம் எவ்வளவுதான் அனுசரித்து சென்றாலும் ஒரு சிறு பிரச்சனையை கூட தாங்கிக் கொள்ள முடியாமல் நம்மை இந்த அளவிற்கு மனதளவில் காயப்படுத்துகின்றார்கள் என்கின்ற எண்ணம்தான் அவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கின்றதே தவிர வேறு எதுவும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை, இதையெல்லாம் எப்பொழுது நீ தெரிந்து கொள்ள தொடங்குகின்றாயோ அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். சில நேரங்களில் சில விஷயங்கள் உன்னை அதிகமாக காயப்படுத்துகின்றது என்றால் அந்த நேரத்தில் உனக்கு ஆறுதலை யாரிடத்தில் தேடுவாய்? உன்னுடைய உறவிடம் தானே. அந்த ஆறுதலை நீ தேடுவாய். அப்படியானால் உனக்கான ஆறுதல் கிடைக்கின்ற நேரம் என் பிள்ளை, இந்த வாழ்க்கையை வேறு யாரும் நமக்கு தரமாட்டார்கள், இவர்கள் மட்டும் போதும் என்றுதானே எண்ணுவாய். அப்பேற்பட்ட உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அதிலிருந்து மீட்டெடுக்க கூடியவர்கள் இவர்களாக இருக்கும் பொழுது ஒருபொழுதும் இவர்களின் மீது வேண்டாத வெறுப்பை காட்டக்கூடாது அல்லவா?
கஷ்டங்கள் இருக்கலாம், வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனைகளும் ஒரு நாள் முடிவுக்கு வரும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருந்து விட்டால் போதும். நிச்சயமாக இந்த உறவு ஒரு நாளும் உனக்கு உடைந்து போகாது. இந்த உறவின் மனதும் ஒரு நாளும் உடைந்து போகாது. என் பிள்ளையே, நான் சொல்வதை சரியாக புரிந்து கொண்டாய் அல்லவா? தவறு யார் பக்கம் இருந்தாலும் அதை நிச்சயமாக திருத்திக் கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் அதை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். எப்படி இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எதுவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ வேண்டும். என் பிள்ளையே, இப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை சரியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கின்றது. கடைசி வரை இந்த வாழ்க்கையை நினைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அதற்கான விஷயங்கள் எல்லாம் சரியாக நடக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது சரியாக நடந்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் உனக்கே கிடைத்துவிடும் என்பதனை மறந்துவிடாதே. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷமும்